ஃபர்ஸ்ட் வந்து டைட்டில் இப்படி வச்ச உடனே நான் ஆகாஷ் கிட்ட ரொம்ப கேட்டுக்கிட்டேன், ஆகாஷ் டைட்டில் மட்டும் இது வேண்டாம், வேற எதுனா மாத்துங்க அப்படின்னு சொல்லி. You said no. அம்மா இந்த டைட்டில் பத்தி ஏதாவது ஒரு சில வார்த்தைகள் சொன்னாங்களா? தம்பி, அப்பாவோட டைட்டில் பௌலமல்லி பொண்ணா இவங்களா? ஆசை கூட நல்லா சக்சஸ்ஃபுல்லா போனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் சைன் பண்ண படம் இதே மூவி தான். சில மாசம் முன்னாடி கேட்டீங்கன்னா நான் வேற ஒரு நல்ல ஒரு மெல்லுவான ஒரு பிஜிஎம் சொல்லுவேன். இப்போ என் மைண்ட்ல என்ன வருதுன்னா, பிரீத்தியோட அந்த ரீசெண்ட் ஃபிலிமை பார்த்து இந்த விஜயசாந்தி மேமோட ஆக்ஷன் படத்தோட பிஜிஎம் வரும்ல, அதுதான் மைண்ட்ல வந்துட்டு இருக்கு. I think we started shooting this film was how many years? 2 years. 2 years back? No, for me I think it's more than that. 3 or 4 years Sorry. back. அமன் சாரோட நடிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது இந்த படத்துல. நாங்கெல்லாம் ஒண்ணு ஸ்கிரிப்ட்ல இருக்கிறத நம்ம பண்ணிட்டு இருப்போம், அமன் சார் ஒண்ணு தனியா பண்ணிட்டு இருப்பாரு. எங்களோட செட்ஸ்ல வந்து நிறைய விஷயம் இந்த மாதிரி நடக்கும். சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். சினிமா ஐடன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த எபிசோட் ஆஃப் சினிமா ஐடன் சொல்லி கான்வர்சேஷன்ல என் கூட சினிமாவை நேசிக்கிற பிரீத் பண்ற 3 யங் டேலண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ 3 பேருக்கும் விகடன் சார்பா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம். இதயம் முரளி. இந்த டைட்டில் இட் செல்ஃப் இட்ஸ் a ஃபேமிலி டைட்டில். இந்த வார்த்தையை பிறந்ததுல இருந்தே நம்ம கேட்டு பழகிருக்கோம். ஏன்னா அப்பாவுக்கு அது ஒரு லைஃப் கொடுத்த ஒரு படம். இன்னைக்கு அதர்வாக்கு இட்ஸ் கைண்ட் ஆஃப் இன்னும் ஒரு அடுத்த ஸ்டேஜிங்ல சினிமாவில் இவ்வளவு நாள் இருந்ததுக்கு ஒரு அடுத்த ஸ்டேஜ் புஷ் பண்ற மாதிரியான ஒரு படமா இருக்குமோன்னு மேக்கிங் வீடியோஸ் எல்லாம் பாக்குறப்ப ஃபீல் ஆச்சு. இந்த டைட்டில் இட் செல்ஃப் ஹவு க்ளோஸ் டு யுவர் ஹார்ட்? உண்மையா சொல்லணும்னா இதே முரளிங்கிற டைட்டில் எனக்கு தெரிஞ்சு 2016ல இருந்தே நானும் என் கார்ல விழுந்துகிட்டே இருக்கு, இன்னார் பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருந்தேன். அண்ட் ஐ திங்க் எண்ட் ஆஃப் த டே அது வந்து லேண்ட் ஆகுறது ஒருத்தருக்கு லேண்ட் ஆகல, கடைசியில் எனக்கு தான் வந்து லேண்ட் ஆச்சு அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் இதே வந்துட்டு அப்போ வந்து ஒரு கல்ட் கிளாசிக் ஃபிலிம், ஒரு அந்த டைம் இருந்த ஒரு லவ் ஸ்டோரி, இல்ல அது வந்து ஒரு ஒன் சைட் லவ் பத்தின ஒரு கதை. பட் ஆஸ் ஏஜ் பாஸ் பை அண்ட் ஆஸ் டைம் பாஸ் பை அது வந்து ஒரு இமோஷன் ஆயிடுச்சு. ஒரு இதே முரளி அப்படின்னு சொல்லி ஓகே எங்க அப்பா பேர் இருந்தாலும் வந்துட்டு இதே முரளிங்கிறது ஒரு இமோஷன், எல்லாம் இந்த ஒன் சைட் லவ் பண்றவங்களுக்கு எல்லாம் ஒரு இமோஷனா மாறிடுச்சு. இந்த படமும் அந்த மாதிரி தான், ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு. ஃபர்ஸ்ட் வந்து டைட்டில் இப்படி வச்ச உடனே நான் ஆகாஷ் கிட்ட ரொம்ப கேட்டுக்கிட்டேன், ஆகாஷ் டைட்டில் மட்டும் இது வேண்டாம், வேற எதுனா மாத்துங்க அப்படின்னு சொல்லி. Not that I didn't say no, I wasn't sure about it. So அது வச்சா கரெக்டா இருக்குமா அப்படின்னு சொல்லி. ஸோ அவர் என்ன பண்ணாருன்னா எனக்கு ஸ்கிரிப்ட் எல்லாம் கொடுக்கும்போது வந்துட்டு வேற ஒரு டைட்டில தான் போட்டு கொடுப்பாரு. தென் ஃபைனலி said that இல்லை இதுதான் ஆப் டைட்டில் அப்படின்னு சொல்லும்போது ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட், ஓகே சூப்பர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. பட் எனக்கு என்னன்னா அந்த டைம்ல இருக்கிற ஒன் சைட் லவ் பண்ண ஒரு பையன் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அதே மாதிரி இருந்தான்னா ஹவு டஸ் இட் ஈவன் மேக் சென்ஸ் இன் திஸ் வேர்ல்ட்? அதுதான் தி என்டையர் ஃபிலிம். And I think hopefully நீங்க சொன்ன மாதிரி this title is very very important to me and we'll see July 10th when the படம் ரிலீஸ் ஆகுது. So hopefully it will do great for all of us. Of course there is a connect. Of course எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. அம்மா இந்த டைட்டில் பத்தி ஏதாவது ஒரு சில வார்த்தைகள் சொன்னாங்களா? தம்பி, அப்பாவோட டைட்டில் இன்னும் எக்ஸஸா ஏதாவது போறப்போ இல்லை பிளஸ் பண்ணி அனுப்புறதோ அந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சா? மொமெண்ட் ஏதாவது இருந்துச்சு? இல்ல அந்த மாதிரி எங்க அம்மா அவ்வளோலாம் இமோஷனலா ஃபீல் பண்ணி பேச மாட்டாங்க. பட் அவங்களுக்கு வந்துட்டு she said that மேக் ஷோர் இந்த படம் வந்து நல்ல படமா வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அது வந்துட்டு எப்பவுமே எனக்கு இருக்கும். டெய்லி காலைல நான் ஆகாஷ் கிடைப்பேன், ஆகாஷ் இது ஷூட்டிங் போறதுக்கு முன்னாடி ஆகாஷ் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த சீன் கரெக்டா வந்துருமா, இது கரெக்டா வந்துருமா அப்படின்னு ரெகுலரா போடுற எஃபர்ட்டை விட இல்ல ரெகுலரா எடுத்துக்கிற ஒரு கேரை விட இந்த படத்துக்கு எனக்கு கொஞ்சம் அதிகமான ப்ரெஷர் அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு என்ன சொல்றது ரெஸ்பான்சிபிலிட்டி, ரைட், ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தது எனக்கு. ஆமா. கையாடு அமுதா. ஸோ எனக்கு உங்களோட ஒரு ஆர்டிகல் என்ட்ரி படிக்கிறப்ப ரொம்ப ஆச்சரியமா என்னன்னா, பிஃபோர் ஐ கோ எவ்ரி ஷூட்ஸ் ஐ டேக் ஒர்க் ஷாப் அப்படின்னு விஷயம். தட் இஸ் a good thing for an actor. அண்ட் அதெல்லாம் இன்னொரு விஷயம், ஒரு டயலாக் லாங்குவேஜ் புரிஞ்சுக்கிறதுக்காக யூ ஹையர் அ பர்சன் டு லேர்ன் லாங்குவேஜஸ், எஸ்பெஷலி nuances. That is impressive thing. இந்த படத்துக்காக அந்த ப்ராசஸ் நடந்துச்சா? It's the same process for each and every film. Since I don't know the language, so it's important for me to understand what it really means, and I translate it in the language that I am comfortable in, which is Hindi and English. And then I do like a 5-10 days workshop for this film also. I did the same, but it was in the beginning. I think we started shooting this film was how many years? 2 years. 2 years back? No, for me I think it's more than that. 3 or 4 years back. Yeah. So yeah, it's the same process. I follow the same thing. Just a workshop of 5 days. I'll hire a dialect if dialect is needed, or language teacher. Okay. And then
continue with that. எனக்கு இங்க அமுதாவை பத்தி படிக்கிறப்போ ஒரு விஷயம் தோணுச்சு. அமுதா இஸ் லைக் an introvert in this Yeah. film. So எனக்கு கயாடோ இன்டர்வியூஸ்லாம் இல்ல ஃபிலிம்ஸ் பாக்குறப்பலாம் லைக் she is an ambivert. ஒரு மாதிரி டாக்கட்டிவான It looks பர்சனா. like, but I am not. This is all just for trying to be confident and look like I can. I'm Okay. good at on screen, So, but அமுதா is resemblance you. yeah. பர்சனல் லைஃப்லயே Yes, a little bit, yes. அந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ பாக்குறப்போ ஒரு விஷயம் தோணுச்சு. அந்த ஐஸ்கிரீம் கொண்டு வந்து கொடுத்து உங்களை தான் முதல்ல சாப்பிட வச்சிட போறான்னு நினைச்சா அங்க நடக்காது, அங்க வேற ஒரு விஷயம் நடக்கும். எனக்கு அந்த அமுதாவோட ரிசம்பிளன்ஸை அந்த ஃப்ரேம்ல டயலாகே இல்லாம கடத்தின ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதை நீங்க ரொம்ப அழகா சென்சிபிளா ஹேண்டில் பண்ணிருந்தீங்க. தட் Oh, பீயிங் ஒரு தயக்கம் இருக்கும். yeah, தட் பாடி லாங்குவேஜ் இட் செல்ஃப் சேஸ் yeah. தட் யூ ஆர் an introvert. Yeah, it was slightly easy because that's what I am also a little bit, so wasn't that much difficult. That's what you're asking, like the body இல்ல language. எனக்கு என்ன மைண்ட்ல உடனே பவள மல்லி பொண்ணா இவங்களா? But that's really sweet of you for making those observation, and Yeah. that's what an actor needs, right? The validation and the observation. So thank you. so டயலாக் much. பேசுறதெல்லாம் ஜாலியா பேசிடலாம், பேசாம ரியாக்ட் பண்றது தான் இஸ் மோர் டஃபஸ்ட் திங். அதை கன்வே பண்றது இருக்கு இல்லையா, தட் கன்வேயிங் வாஸ் குட். Thank you so Okay. much. Coming to the Blast Preeti. Blast Preeti. Yeah, seriously, Blast itself a hope, the positive title, Yeah. and now she become hereafter it's இதயம் பிரீத்தியா மாறதுக்கு த்ரீ பேசஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு எனக்கு ஒரு விஷயம் சென்ஸ் பண்ண முடிஞ்சது. ஸோ 2012 இருக்கிற பிரீத்தியை நாங்கள் பார்க்கவே இல்லை, அங்கே இல்லவே இல்லை அந்த அந்த ஷார்ட் வீடியோவில். ஸோ அஃப்கோர்ஸ் எனக்கு தெரிஞ்சிருச்சு கரண்ட் லைஃப்ல இருக்கிற இடத்துல தான் பிரீத்தியோட பிளேஸ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு ஒரு அஸ்டனைஸ். பட் பீயிங் திஸ் கேரக்டர் ஆல்ரெடி 2 லீட்ஸ் இருக்காங்க. இப்போ நம்ம அந்த அப்கமிங் ஸ்டாரா க்ரோனா போயிட்டு இருக்கிறோம். அப்போ இந்த கதையை கேட்டுட்டு பண்ணலான்ற ஆப்ஷன் எப்படி எடுத்தீங்க? அண்ட் இந்த கேரக்டர் உங்களுக்கு எவ்வளவு பர்ஃபெக்ட்டா கனெக்ட் ஆச்சு? ஆக்சுவலி எனக்கு அந்த சாங் ரிலீஸ் ஆயிருந்துச்சுல்ல, அதுக்கப்புறம் தான் இந்த படம் நான் சைன் பண்ணேன். ஆசை கூட நல்லா சக்ஸஸ்ஃபுல்லா போனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் சைன் பண்ண படம் இதே மூவி தான். ஓகே. அவ்வளோ யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு ராம்காம் பண்ணணும்னு ஆசை. அண்ட் இது வந்து ஒரு கம்மிங் ஆஃப் ஏஜ் ஸ்டோரி மாதிரி. ஸோ ஒரு ஃபுல் லைஃப் சைக்கிள் இருக்கு. அதுல எனக்கு ஆல்ரெடி ரிலீஸ் ஆன கண்டென்ட் தான். ஒரு வயசானதுக்கு அப்புறமும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமும் நான் வர மாதிரி இருக்கு, அப்புறம் சின்ன வயசுலயும் வர மாதிரி இருக்கு. ஸோ அது ஒரு குவிண்டசென்ஷியல் கேர்ள் நம்ம பார்த்துருக்கோம்ல தமிழ் சினிமால ஹீரோயின், அந்த அந்த ரொம்ப இல்லை அந்த மாதிரி தான். ஸோ ஆப்வியஸ்லி எனக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு. அண்ட் இந்த ஸ்டேஜில் எனக்கு இந்த மாதிரி படம் பண்ணணும்னு ஆசை. அத்தர்வாட்ட கேட்கறது என்னன்னா, இதுக்கு முன்னாடி பண்ண படங்கள் எல்லாமே ஆக்ஷன்ஸ் நிறைய இருந்தது, எல்லாமே பார்த்தோம். இங்கே வந்து கம்ப்ளீட்டா ஒரு நெக்ஸ்ட் டோர் பாய் தான். அஃப்கோர்ஸ் அந்த சாஃப்ட் டோன் இருந்துகிட்டே இருக்கும். மேக்ஸிமம் இதில் ரொம்ப காமன் கம்போஸ்டாக இருக்கிறது தான் பெரிய பிளேஸ்மெண்ட் நினைக்கிறேன். அண்ட் சாக்ரிஃபைசஸ் நிறைய இருக்கும். தட் இமோஷனல் ரிவன் ஃப்ரெண்ட்ஷிப்க்குன்னு ஒரு பெரிய ஒரு பேஸ் கொடுக்குற ஒரு கேரக்டராக இருக்கும். பர்சனலாகவே தெரியும். அதர்வைஸ் லைக் அவங்க வீட்டுக்குள்ளே கிரிக்கெட் ஆடுறப்பே தெரியும், ஒரு ஃபேமிலியாக சேர்ந்து வெறித்தனமாக ஃப்ரெண்ட்ஷிப்க்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு பர்சன். வென் கம்ஸ் இன் டு ஆன் கேமரா வர்றப்போ அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போட நுவான்சஸையும் ப்ளஸ் அந்த கேரக்டர் மேலே ஒரு லேயர் ஆட் பண்ணுறது இருக்கு இல்லையா, அந்த ஸ்டேஜ் பண்ணும்போது இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அந்த ப்ராசஸ் பற்றி சொல்லுங்கள். வாண்ட் டு நோ த ஆக்டிங் ப்ராசஸ் ஆஃப் இதே மாதிரி. இல்லை ஆனஸ்டா வந்துட்டு ஸ்கிரிப்ட் படிக்கும்போது இல்லை டெவலப் பண்ணும்போது இல்லையா நிறைய ஐடியாஸ் தோணுச்சு. இப்படி சிலது ஆட் பண்ணலாம், சிலது வந்து இமோஷனல் டெப்த் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. பட் வாட் ஐ அண்டர்ஸ்டுட் வாஸ் இது வந்துட்டு ஒரு ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் இந்த படம். ஸோ ஒரு பையன் வந்து ஸ்கூலில் படிக்கும்போது ஒரு இமோஷன் இருக்குது, அதுக்கப்புறம் காலேஜ், அதுக்கப்புறம் வந்துட்டு அவன் வந்து when he goes for a job அந்த மாதிரி இருக்கும்போது ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப். அங்கே என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம இப்போ செட்டுக்கு போகும்போது நாங்கள் வந்து இப்போ ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனால் அங்கே வந்து அது ஸ்கோப்பே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்கே ஸ்கோப்பே கிடையாது. அங்கே என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ இட்ஸ் மோர் அபவுட் கெட்டிங் டு நோ எவ்ரி ஒன். இப்போ பிரீத்தி ஆகட்டும், காய்து ஆகட்டும், அங்கே செட்டில் வந்து பாய்ஸ் இருப்பாங்க, ரெகுலராக ரக்ஷன் இருப்பார், டிராவிட் இருப்பார், சுதாகர், எல்லாருமே இருக்கும்போது இட் பிகேம் மோர் ஆஃப் அ ஃப்ரெண்ட்லி என்வாயன்மெண்ட். ஸோ நாங்கள் சீனில் நடிக்கும் போதும் ஸ்கிரிப்டில் ஒன்று இருக்கும், பட் சீனில் வந்துட்டு அங்கே ஆட் ஆகிட்டே இருக்கும். அவங்க ஒன்று சொல்லுவாங்க, இவங்க அண்ட் எல்லாருமே வந்துட்டு கவுண்டர்ஸ் கொடுக்குற பர்ஃபார்மன்ஸ் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஸோ ஐ திங்க் as much as I wanted to prepare, என்னோட ப்ரிப்பரேஷன் இந்த படத்துக்கு வேலைக்கு ஆகல. அங்க வந்துட்டு I just had to be present there and மைண்ட் வந்துட்டு ஆக்டிவா இருக்கணும் அங்க வந்து. So that was required and more about bonding and நினைக்கிறேன். It became a thing where எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகும்போது everyone க்ளோஸ் ஆக என்ன ஆயிடுச்சுன்னா நமக்கு ஸ்க்ரீன்ல அது ரெப்ளிகேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஃப்ரம் our பாடி லாங்குவேஜ்ல இருந்து நாங்க பேசுற விதத்துல இருந்து உண்மையிலேயே இன்னைக்கு சொல்லணும்னா எனக்கு இந்த பசங்களெல்லாம் பார்த்து என்னோட பசங்க கூட ஹேங் அவுட் பண்ற மாதிரி இருக்கும். அப்பப்போ ஃபோன் பண்ணி பேசிப்போம், கான்ஃப் கால்
ஒரு எவ்ரி ஃபியூ டேஸ் வந்து பேசிருப்போம். ஐ திங்க் இட் பிகேம் லைக் ஒன் பிக் ஃபேமிலி இல்லையா. ஸோ ஆஃப் ஸ்க்ரீன் வந்துட்டு ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஆன் ஸ்க்ரீன் பண்ணிக்கின ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஆஃப் ஸ்க்ரீன் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. ஸோ ஐ திங்க் தட் வே இதே முரளி இஸ் கிவன் அ லாட் அண்ட் ஹோப்ஃபுல்லி தட் ட்ரான்ஸ்லேட்ஸ் ஆன் ஸ்க்ரீன் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு அதர்வாட்டி இன்னொரு நான் ப்ளஸ்ஸாக பார்க்குறதுன்னா, ஒரு கரியரோட மிட் லெவலில் இருப்போம், அந்த மிடில் ஏஜ் பேஸ் ஆஃப் த கரியர் அப்படிங்கிறப்போ நம்ம என்ன மாதிரி பார்த்து சூஸ் பண்ணுறோம் அப்படின்னு. லைக் மல்டி ஸ்டார் இப்போ முன்னாடி பண்ண பரசக்தி இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி பண்ணது அந்த கலர் கிரேடிங் ஃபில்ம் அந்த படமாக இருக்கட்டும், பின்னாடி இங்கே ஃபாஃபான்னு ஒருத்தர் இருக்காரு, அவரோட ஆக்டிங்கை பற்றி ஆடியன்ஸ் எவ்வளோ செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்கிறது பார்ப்போம். ஃபாஃபா மாதிரி ஒரு ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் ஆக்டர் லைக் ரொம்ப இன்டென்ஸ் ஆக்டரோட பெர்ஃபார்ம் பண்ணுறப்போ அந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, லைக் இப்போ நெட்டிசாராக இருக்கட்டும், அந்த 3 பேருக்குமான அந்த கிவ் அண்ட் டேக் எப்படி இருந்தது? ஏன்னா இது முன்னாடி படங்கள்ல பார்த்தோம், அங்க தனியா அதர்வா தெரிஞ்சாரு, ஸ்டாண்டர்டா ஆடியன்ஸ் செலிப்ரேட் பண்ணதை பார்த்தோம். இந்த படத்துல அது எப்படி ஒர்க் ஆயிருக்கு? 100% ஐ திங்க் எல்லாருக்குமே எல்லாரோட ஸ்பேஸ் இருக்கும் இல்லையா. ஒரு ஃப்ரேம் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்துட்டு யூ ஹேவ் சம்திங் டு டூ இன் த ஃப்ரேம். அப்படி பண்ணலனாலும் யுவர் பிரசன்ஸ் இஸ் ஃபெல்ட் இன் த ஃப்ரேம் இல்லைங்களா. சி வித் an actor like ஃபாத் சார் வந்துட்டு இட் வாஸ் கிரேட் தட் he came on board to do a film. ஏன்னா ஒரு டைரக்ஷன் வந்து ஒரு பெரிய டைரக்டர் போய் கதை சொன்ன கூட முதல் வார்த்தை சொன்னதுதான், எனக்கு கதை பிடிக்கலன்னா நோ சொல்லிடுவேன், கோச்சிக்க கூடாது அப்படின்னு. அப்போ ஒரு நோ சொல்லாம எஸ் சொல்லியிருக்காருனாவே we know how the film is அப்படின்ற ஒரு ப்ரெடிக்ஷன் வர முடியும். ஒரு வைப் தான் நினைக்கிறேன். எல்லாருமே ஒரு வைப்ல வந்தாங்க. இந்த படம் வந்துட்டு ஒரு யங் ஃபிலிம். நான் சொன்ன மாதிரி இட்ஸ் அ ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் தான் இந்த படம். ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ எல்லாருமே அந்த ஆங்கிள புரிஞ்சுக்கிட்டு வந்தாங்க. நீங்க ஃபாத் சார் சொல்றீங்க, அவரோட எஸ் இஸ் அன் இன்டென்ஸ் ஆக்டர் அண்ட் எவ்ரி திங். இட் வாஸ் கிரேட் ஒர்க்கிங் வித் ஹிம். அண்ட் ஆல்சோ அவங்க கூட வந்துட்டு இப்போ ஒரு சீன் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது தேர் பி மெனி சீக்வன்சஸ், நானும் ஃபாத் சார் எல்லாருமே பேசுற மாதிரி இருக்கும். அங்க வந்துட்டு அவரோட இம்ப்ரூவைசேஷன்ஸ் இருக்கும், இங்க நான் சொல்வேன் இதை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இட் பிகேம் லைக் ஃப்ரெண்ட்ஸோட பண்ணிக்கிற மாதிரி தான். இட்ஸ் நாட் லைக் அவர் ஃபாத் சார் இல்ல நான் அத்தர்வா இவரு நின்னாரு அந்த மாதிரி எல்லாம் கிடையவே கிடையாது. இட் பிகேம் லைக் தட். அண்ட் எஸ்பெஷலி நீங்க ஃபாத் சார் பத்தி பேசுனீங்க, தமன் சார் பத்தி பேசவே இல்லையா? எல்லாரும் ஒரே டைம்ல 22 வருஷம் பாய்ஸ்க்கு அப்புறம் 23 வருஷம் கழிச்சு இப்ப நடிக்க வந்திருக்காரு. அதுவும் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோலயே ரொம்ப அழகா நடிச்சிருந்தாரு. என்னப்பா இவரு ப்ரப்போஸ் பண்ணவர் பார்த்தா அவரு ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்காருன்னு விஷயம் இருந்தது. தமன் சாரோட நடிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது இந்த படத்துல. ஏன்னா நாங்கெல்லாம் ஒண்ணு ஸ்கிரிப்ட்ல இருக்கிறத நம்ம பண்ணிட்டு இருப்போம், தமன் சார் ஒண்ணு தனியா பண்ணிட்டு இருப்பாரு, அங்க நாங்க ஜெல் ஆகணும் அதுக்குள்ள. ஸோ இட் பிகேம் லைக் தட். அண்ட் உண்மையிலே அதுக்கு நான் எடிட்டருக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா வந்து டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் த ஃபிலிம் இல்லையா, நம்ம இப்போ ஃபுட்டேஜ் பார்க்கும்போது எனக்கு தெரியும் என்ன எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது. சில சீக்வன்ஸ் எல்லாம் நான் ஆகாஷ் கிட்ட கேட்பேன், இந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாஷ்? ஆகாஷ் ஒர்க் அவுட் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாப்ல. அதுக்கப்புறம் வந்து ஃபைனல் ஃபுட்டேஜ் வந்து இப்போ இன்னைக்கு ஷூட் பண்ணிட்டோம்னா ஆஃப்டர் 3 days or 2 days வந்து அதை எடிட் பண்ணிட்டு காமிப்பாங்க இல்லையா. பார்க்கும்போது நாங்க ஒண்ணு பண்ணிருப்போம் இல்லையா, அதெல்லாம் இருக்கும். பட் அதை தாண்டி வந்து சில என்ஜி ஷாட்ஸ்ல நாங்க வந்து நார்மலா நின்று இருப்போம் இங்க, இல்ல வேற எதனா நம்மக்குள்ள பேசிட்டு இருப்போம், ஆஸ் ஆக்டர்ஸ் பேசிட்டு இருந்திருப்போம், அதெல்லாம் ரோல் ஆயிட்டு இருந்திருக்கு. எனக்கு தெரியல அது. ஸோ ஜென்ரலா மற்ற ஃபிலிம்ஸ்ல இது நடக்காது. இந்த படத்துல நிறைய விஷயம் என்ஜி ஷாட்ஸ்ல இருந்து எடுத்து போட்டிருக்காங்க. ஸோ தட் லுக் மோர் ரியல் தென் அஸ் ஆக்டிங் இன் த ஃப்ரேம் அப்படின்னு சொல்லி லைவா இருந்துச்சுன்னா டப்பிங் அப்போ ஆக்சுவலி டப்பிங் அப்போ மேட்ச் பண்ணோம் இதெல்லாம் உட்கார்ந்து டப்பிங் பேசியிருக்கோம் இஷ்டத்துக்கு. அதெல்லாம் வந்து இப்ப டயலாகா எழுதணும்னா அவங்களுக்கு அந்த இடத்துல இருக்க அந்த கெமிஸ்ட்ரியோ அந்த ஒரு லைவா இருக்கு அப்படின்னு. அதனால அதெல்லாம் நாங்க டப்பிங்ல போய் வேற டயலாக்ஸா எழுதணும். இல்ல இந்த படம் வந்து டப்பிங்ல நாங்க வந்துட்டு நிறைய விஷயம் வந்து இம்ப்ரூவைஸ் பண்ண வேண்டியதா. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ காய்தோட போர்ஷன் ஒண்ணு பார்த்தேன். ஸோ அவங்க வந்து ஃபர்ஸ்ட் இந்த படம் சைன் பண்ணும்போது ஒரு இது வந்து ஒரு சீக்வன்ஸ் வந்து ஒரு இமோஷனலான ஒரு சீக்வன்ஸ் வந்து ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு லாங்குவேஜ் வந்து தமிழ் அவ்வளோ நல்லா தெரியாது. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச லாங்குவேஜ்ல இமோஷன் மட்டும் தான் தேவை அப்படின்னு சொல்லி ஒன்று ஆக்ட் பண்ணு. உண்மையிலேயே அது பார்க்கும்போது அவ்வளோ டெப்த் இருந்தது. இப்போ நாங்கள் ஷூட்டுக்கு போகிறோம். ஷூட் போகும்போது எனக்கு ஒரு செட் ஆஃப் டயலாக்ஸ் வந்துருச்சு, இதுதான் காய்த பேச போகிறாங்க, இதுதான் உங்களோட இது எல்லாமே. நான் பார்த்துட்டு அங்கே போயிட்டேன் செட்டு. அங்கே போனோடனே காய்து வந்து சொன்னாங்க அவங்க ஸ்ட்ரெஸ்ல இருந்தாங்க, இவ்வளோ இருக்கு பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லி. ஆகாஷ்க்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, வந்தாரு, இந்த மாதிரி உங்களுக்கு தோன்றதை நீங்க பேசுங்க, உங்களுக்கு எனக்கு அந்த இமோஷன் தான் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். நான் வந்து எப்படிங்க நீங்க டப்ல மேட்ச் பண்ணுவீங்க, இது வந்துட்டு உண்மையிலேயே எங்களுக்கு ஒரு கான்வர்சேஷனா இருந்தது, எப்படிங்க டப்ல மேட்ச் பண்றது அப்படின்னு சொல்லி. அண்ட் ரோல் கேமரா ஆக்ஷன் சொல்றாங்க, பேச ஆரம்பிச்சு 2 வார்த்தை தமிழ்ல வந்துட்டு மொத்தமா ஹிந்தில அடிக்கிறாங்க. என்ன ஹிந்தி படமா ஆயிடுச்சு. But I said it in Tamil. I didn't say it in Hindi. எனக்கு அது அவங்க தமிழ் ஹிந்தி மாதிரி இருந்தது. இல்ல தமிழ்ல தான் பேசினாங்க. பட் ஐ திங்க் bits and pieces of it was in Hindi. இல்லையா? No. The thing was Tamil only. தமிழ் தானா? அது But வந்து that was a very stressful day though. Yeah. But he did say that you speak in whatever language you want. I got stressed, like how will the lip sync match, and then it's very off-putting when the audience sees that the lip
doesn't match it. They don't relate to the character immediately. So that is very important, that the lip sync should be correct. இல்ல பட் என்னன்னா வைட்ல தான் இவங்க அந்த இதுல பேசுறாங்க. wide. வைட்ல தான் ஹிந்தில பேசுறாங்க. Wide mein I spoke. க்ளோஸ்ல அதெல்லாம் Close I க்ளோஸ்ல ஆஃப் கோர்ஸ் மேட்ச் பண்ண முடியாது இல்லையா? பட் நீங்க வைட்ல எடுக்கும்போது அவங்க பாடியில ரியாக்ட் பண்ணும்போது இட் ஃபெல்ட் சோ நேச்சுரல். ஓகே க்ளோஸ்ல எடுக்கும்போது ஆஃப் கோர்ஸ் ஷி ஹஸ் டு ஸ்பீக் தி டயலாக்ஸ் அண்ட் எவ்ரிதிங். பட் ஐம் ஜஸ்ட் சேயிங் தட் ஒவ்வொரு விஷயமும் வந்துட்டு இட் பிகேம் கம்ஃபர்டபுள். அந்த எங்களோட கம்ஃபர்ட்டுக்கு நாங்க பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது. There were a lot of times where we were unsure about certain things, but there were a lot of times where அந்த unsureness நம்ம வந்து ஃப்ரேம்ல பார்க்கும்போது I think it felt real. அதுவும் வந்துட்டு ஒரு இமோஷனா மாறிடுச்சு இந்த படத்துல. ஆமா. அண்ட் ஒன் BGM which is like இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு 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 போட்டோவை போஸ்ட் பண்ற ஸ்டோரியில ஒரு சாங் BGM வச்சா என்ன BGM வைக்கலாங்கிறது ஒரு சாய்ஸ் தான். ஆப்போசிட் பர்சன் தான் சொல்ல போறேன். ஓகே லைக் இப்போ வந்து பிரீத்திக்கு ஒரு BGM வைக்கணும், ஒரு போட்டோ போட்டு அதுக்கு BGM வைக்கணும்னா என்ன BGM வைப்பீங்க? நீங்க இது வந்துட்டு சில மாசம் முன்னாடி கேட்டீங்கன்னா நான் வேற ஒரு நல்ல ஒரு மெல்லுவான ஒரு பிஜிஎம் சொல்லிடுறேன். இப்போ என் மைண்ட்ல என்ன வருதுன்னா பிரீத்தியோட அந்த ரீசெண்ட் பிலிமை பார்த்து இந்த விஜயசாந்தி மேமோட ஆக்ஷன் படத்தோட பிஜிஎம் வரும்ல, அதுதான் மைண்ட்ல வந்துட்டு இருக்கு. நான் அப்படியே இருக்கேன். நீங்க அப்படி கிடையவே கிடையாதுங்க. ஸ்டார் ஆக்சுவலா அது பெரிய விஷயம். இல்ல, இல்ல, விஜயசாந்தி அது மேமோட அது பயங்கரம். நான் பிரீத்தி பத்தி உங்ககிட்ட ஒண்ணு சொல்றேன். நான் நினைச்சு பார்க்கல. ஏன்னா நாங்க வந்து நியூயார்க்ல ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். சரிங்களா? அங்க ஒரு சீக்வன்ஸ் இருந்தது, ஒரு சின்ன மாண்டாஜ் இருந்தது. ஒரு கல் எடுத்து இப்படி போடணும். சரியா? அந்த ஒரு லேக் இருக்கும், கல்ல தூக்கி போடணும். சோ இதுதான். சோ நான் இங்க நின்னுட்டு இருப்பேன், இங்க இப்படி உட்கார்ந்து இருப்பேன், பிரீத்தி இங்க நின்னுட்டு இருப்பாங்க, இப்படி கல்ல போடுவாங்க. சோ பிரீத்தியோட ஆங்கிள் எவ்வளவுன்னா, ஆக்ஷன் ஆங்கிள் எவ்வளவுன்னா, கல்ல இப்படி தூக்கி இந்த பக்கம் வீசினேன், இப்படி வீசினாங்க. என் மூஞ்சிக்கு இப்படி போச்சு. ஒரு செகண்டுக்கு ஷாக் ஆயிடுச்சு எனக்கு. கட் பண்ணா இங்க பிளாஸ்ட் ரிலீஸ் ஆகுது, நான் இவங்க ஆக்ஷன் பண்றதெல்லாம் பாக்குறேன். அந்த பொண்ணு இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ். Okay. If you want to suggest a BGM to Atharva, which BGM for his Instagram or story போடுறீங்க? Something mass, I feel. Oh, nice. Yeah. Rajinikanth sirs. ஐயோ. Yeah. That's all I can Yeah, think. okay. But I can see. இப்போ வந்து கயாடக்கு ஒரு BGM வைக்கணும்னா என்ன BGM? பழமொழி. Okay. Actually, Correct. அதுதான் correct. நீங்க உங்க அவருக்கு நான் சொல்றேன். ஹலோ, வேற சொல்லுங்க. எனக்கு அது ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. அந்த டிராகன் படத்துல பிஜிஎம் வரும்ல, அது ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. சோ அதுதான் சொல்றேன். டிராகன் அபௌட் தி ஃபிலிம் பத்தி பேசுறேன், டைரக்டர் பத்தி பேசிடலாம் அண்ட் மியூசிக் டைரக்டர் பத்தி பேசிடலாம். ஃபிலிமோட டைரக்டர் அதுக்கு முன்னாடி சினிமாவில் அவர் ப்ரொடக்ஷன் பண்ணிருக்காங்க, ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க ஃபிலிம்ஸ். அவரோட டைரக்டரா அவரோட ஒர்க் பார்க்குறப்போ இந்த கம்மிங் ஏஜ் ஆஃப் ஸ்டோரியில விச் இஸ் இன்னைக்கு இருக்க ட்ரெண்டுக்கு லவ் இஸ் எட்டர்னல். அஃப்கோர்ஸ் எத்தனை வருஷம் கழிச்சு இன்னைக்கு வரைக்கும் மாதாமேவல் காலத்துல இருந்து இந்த லவ்ங்கிறது காமனா இருந்துட்டே இருக்க விஷயம். மாடர்ன் ஏஜ் லவ்ல இந்த கனெக்ட் பண்ணிட்ட விதம், அவர் எக்ஸிக்யூட் பண்ண விதம் ஃப்ரம் யூ டைரக்டர் அப்படி ஒருத்தர சொல்லிருங்க அபௌட் டைரக்டரோட எக்ஸிகியூஷன் பத்தி சொல்லுங்க. நான் கதை கேட்கறதுக்கு முன்னாடியே வந்து ஆகாஷ் சார் வந்து ரொம்ப நாளா இந்த கதையை எடுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அண்ட் நான் மீட் பண்ணி அவரு கிட்ட பேசணும், எனக்கு அதான் தெரிஞ்சது. அவர் வந்து ஆல்மோஸ்ட் லைக் ரொம்ப பர்சனலா ஒரு பேஷனட்டா ஒரு கதை அவர் ஒன்னொன்னா யோசிச்சு பார்ட் பை பார்ட் அவர் வந்து ஒரு 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 ஃபாண்ட்னஸோட அவர் அதை கியூரேட் பண்ணி ஒரு சீனா எழுதி அந்த சீனை இம்ப்ரூவைஸ் பண்ணி அதை பார்த்து பார்த்து சொல்லி ஸோ அண்ட் ஆல்சோ எங்களுக்கு நிறையவே ஃப்ரீடம் கொடுத்தாரு. ஏன்னா இந்த கதை அந்த மாதிரி கதையே வந்து இவங்க இந்த கேரக்டர்ஸ்குள்ள இருக்க அந்த டைனமிக் அந்த கெமிஸ்ட்ரி அதுதான் அங்கதான் வந்து கதையில ஒரு ஒரு எக்ஸ்பேக்டர் இருக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஓகே. ஸோ அதை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு எங்களுக்கு நிறைய ஃப்ரீடம் கொடுத்தாரு. சீன்ஸ்லயுமே வந்து சொல்லும் போதே ஆக்சுவலா நரேஷன் போகும்போதே சொன்னாரு இது வந்து ரொம்ப ஒரு கொலாபரேட்டிவ் எஃபர்ட்டா தான் இருக்கும் அப்படின்னு. ஸோ தட் இஸ் ரியலி ஸ்வீட் அண்ட் அது வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுச்சு. ஓகே. அதர்வா அபௌட் தி டைரக்ஷன்ஸ், ஏன்னா நிறைய டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அண்ட் இவரோட ஒர்க் பண்ண ஒரு அந்த எக்ஸிகியூஷன் இருக்கு இல்லையா, விச் இஸ் ஹவு கனெக்டட் வித் யூ? இல்ல ஆகாஷ் வந்துட்டு ஒரு கன்வென்ஷனல் டைரக்டர் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் ஆகாஷை மீட் பண்ணது ஐ திங்க் ஈவன் பிஃபோர் அவர் ப்ரொடியூசர் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு டைரக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் வந்தார். ஸோ நாங்கள் இந்த படம் வந்து இன்னொரு ப்ரொடக்ஷனுக்கு சைன் பண்ணியிருந்தோம் அண்ட் வி வர் சப்போஸ் டு அனௌன்ஸ் இட். அண்ட் அப்போதான் வந்து ஐ திங்க் ஒரு கொஞ்சம் டிலே ஆச்சு அங்கே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பிகாஸ் ஆஃப் வாட் எவர் மேபி தி ரீசன்ஸ் அண்ட் எவ்ரிதிங். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 6 மாசத்துல வந்து இவர் ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லி அந்த டைட்டில் கார்டு ஆயிடுச்சு.
பட் ஆகாஷ் பத்தி சொல்லணும்னா எனக்கு தெரிஞ்சு இது வந்து அவரோட கதை தான் அப்படின்னு சொல்லி என்னோட டீப்பான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் அவரு இப்போ ஒரு காஸ்டியூம் நான் வந்து போடணும்னா பல்லவி சிங் தான் காஸ்டியூம் பண்ணியிருக்காங்க. பட் இவர் வந்து தனித்தனியா வந்து பிக் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த காஸ்டியூம் நல்லா இருக்கும், அந்த காஸ்டியூம். அண்ட் நான் போடுற காஸ்டியூம் அவரு போடுற காஸ்டியூம் மாதிரி இருக்கும். அவர் சம்டைம்ஸ் தீம்லயே வருவாரு செட்டுக்கு. எது? அவர் சம்டைம்ஸ் செட்டுக்கு வந்து அந்த தீம்ல ட்ரெஸ் ஆமாமா, அந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணுவாரு. நான் காஸ்டியூம் சேஞ்ச் பண்றதை விட ஆகாஷ் செட்ல அதிகமா காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணுவாரு. So, அவர் ஒரு காஸ்டியூமர் ஹையர் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். இல்ல அவரு வந்துட்டு எனக்கு வந்து ஜென்ரலா எனக்கு வந்து ரொம்ப லூஸ் பேகி திங்ஸ் எனக்கு வந்து நான் போடுறது கிடையாது. பட் நான் இந்த படத்துல இருந்து அதை ஸ்டார்ட் பண்ணேன். அவருக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும், நீங்க போடுங்க 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 அப்படின்னு சொல்லி என்ன சொன்னாரு. சரி ஓகே நீங்க சொல்றது நான் கேட்கறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஜோன்ல தான் ஸ்டார்ட் ஆச்சு. பட் ஆகாஷ் வந்து எப்படின்னா as much as script, direction அதெல்லாம் வந்துட்டு yes he is very good at what he does and everything. பட் as a filmmaker நான் ஒரு விஷயம் நான் ஆகாஷ் கிட்ட அப்சர்வ் பண்ணது என்ன, curation. அவர்னால வந்துட்டு he can get the best people. அந்தந்த ரோல்ஸ்க்கு வந்துட்டு ஒரு கரெக்டான இன்னைக்கு வந்து பிரீத்தி இருக்காங்க, காய்து இருக்காங்க, ஃபாத் சார், தமன்னை வந்து திருப்பி ஒரு 20 வருஷம் கழிச்சு நடிக்க கூப்பிட்டு வந்துட்டாரு. அண்ட் ஒவ்வொரு சீனும் பாத்தீங்கன்னா இந்த படத்துல எவ்ரி சீன் will have another actor. அண்ட் இதை தாண்டி வந்து நீங்க ஆகாஷோட ஆஃபீஸ் போனீங்கன்னாலும் அவ்வளவு பியூட்டிஃபுல்லான ஒரு அரேஞ்ச்மெண்டா இருக்கும். ஒரு சின்ன சின்ன விஷயமா வந்து கலெக்ட் பண்ணுவாரு. ஒரு பெயிண்ட் கலர்ல இருந்து வந்து எதுவுமே ஃபிளாஷியா இருக்காது, பட் எல்லாமே அழகா இருக்கும். ஸோ அவர் எடுக்கிற ஒவ்வொரு விஷயமும் அழகா இருக்கணும், அவர் சுத்தி வந்துட்டு அழகு இருக்கணும்னு நினைப்பாரு. அவர் எடுக்கிற விஷயமும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த படமும் வந்துட்டு அழகா இருக்கணும், எல்லாமே வந்துட்டு ஃப்ரேம் வைஸ்ல இருந்து. ஸோ ஹி ஹையர் த பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் பீப்புள் இது பண்றதுக்கு. ஸோ தட் வே ஐ திங்க் வெரி வெரி பிளெஸ்ட். அண்ட் அஃப்கோர்ஸ் ஆகாஷ்க்கு வந்துட்டு தேர்ஸ் அ ஸ்கில் வேர் நான் சொன்ன மாதிரி அவர் கன்வென்ஷனல் டைரக்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு இது வரைக்கும் சொல்ல தெரியல, பிகாஸ் ஆஃப் த திங். ஏன்னா என்னோட ப்ராசஸ் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங் இந்த படத்தை கன்வென்ஷனாக இருந்தது கிடையாது. தேர் லாட் ஆஃப் திங்ஸ் நாங்கள் செட்டுக்கு போயிட்டு த்ரூ த ப்ராசஸ் தான் இம்ப்ரூவைஸ் பண்ணிட்டே இருந்திருப்போம். ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது ஐ திங்க் ஈவன் ஃபியூச்சர்ல ஆகாஷ் படம் பண்ணாருன்னா he has this ability to make it look good on screen. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ we're very happy. விட்னஸ் பண்ண முடிஞ்சது. that elegance was there. ஆமா, கலர்ஃபுல்லான ஒரு கலர்ஃபுல்லான்றதை தாண்டி அதுல என்ன மாதிரி பியூட்டிஃபுல்லான விஷயங்களை go through பண்ண முடியுங்கிறத we can witness through the visuals. இல்ல அவருக்கு what I understood is what works what doesn't work அப்படிங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். அந்த ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாங்க ஒரு சினிமா கோரா உட்காந்து ஒரு படத்தை பார்த்தா இது சம்டைம்ஸ் இது இந்த படம் நமக்கு ஒர்க் ஆகும், இந்த படம் நமக்கு ஒர்க் ஆகாது. எனக்கு ஒர்க் ஆன படம் உங்களுக்கு ஒர்க் ஆகாம இருக்கலாம். பட் மாசஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு ஓவராலா வந்துட்டு மெஜாரிட்டிக்கு ஒர்க் ஆகிற படம் வந்துட்டு இவரால ஜட்ஜ் பண்ண முடியுது. பிகாஸ் நான் நிறைய படம் வந்துட்டு அவர் வந்து எவ்ரி ஃப்ரைடே போய் ஒரு படம் பார்த்துடுறாரு. ஸோ அப்போ சொல்லுவாரு அந்த ஃப்ரைடே வந்து ஃபர்ஸ்ட் ஷோ ஆன பிறகு நான் ஆகாஷ் கிட்ட கேட்பேன் இந்த மாதிரி எப்படி ப்ரோ இருக்கு அப்படின்னா, இல்ல இது நல்லா இருக்கு, இது வந்து ஓடிடும். அவர் சொன்ன மாதிரி அது வந்து கரெக்ட். அவன் இன்க்ளூடிங் அவங்களோட படமும் சொன்னாரு, காய்தோட படம் டிராகனும் சொன்னாரு. ஸோ அந்த மாதிரி சொல்லும் போது ஐ திங்க் ஹி ஹாஸ் தட் அபிலிட்டி. கையடு I do somewhat agree with them what they are saying, but the observation that I had in my opinion is he's very like adamant about what emotion he wants. But he will let us sail through, like okay you do whatever you feel like, but he'll come back with saying that no, this is the emotion that I want. You go ahead and say whatever you want. Like with dialogues and all, he's not that like no, see this is the line that I want. He will leave that to us or to the writers, but with the emotion he will keep on circling back and coming back to that same thing that he wants exactly. So we have to figure out our own way and give him what he wants. So that is that one observation that I did, which is also a different because usually directors let the actors also give their own way of coming to that emotion, and if they really feel that oh it's landing up where it is, that's one side of direction. But with Akash, what I observe was he's very adamant about what he wants correctly, and he'll stick to that. The rest of the part is taken care with everybody, but he, with emotions, I know he's very clear what he wants on screen. Yeah, that's the observation I have. இந்த இடத்துல ஒருத்தரை பத்தி பேசி ஆகணும், தமன். ஏன்னா ப்ரீவியஸ் சென்சேஷனா சோஷியல் மீடியாவை ரூல் பண்ணது, ஒரு மியூசிக்கலா அவர் பண்ண ஒரு விஷயம் ஒரு பொலிட்டிக்கல் சேஞ்சே கொடுத்தது. அண்ட் இன்னைக்கு அவர் ஒரு ஆக்டராகவும் வந்து ப்ளஸ் மியூசிக்காகவும் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு நல்ல பியூட்டிஃபுல்லான சாங்ஸ் இப்போ கேட்ட வரைக்குமே ரொம்ப மெலடிக்கலா ஒரு மாதிரி கனெக்ட் ஆச்சு. ஹவு பர்சனலி இட் கனெக்ட்ஸ் வித் யூ? ஐ திங்க் இந்த மாதிரி ஒரு படத்துக்கு வந்துட்டு இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தட் வி ஹாவ் அ குட் மியூசிக் டைரக்டர். ஏன்னா இந்த படத்துல எனக்கு தெரிஞ்சு 8 பாட்டு இருக்கு இந்த படத்துல. ஃபைனல் எடிட்ல இன்னும் 2 ஆடும் ஆகலாம். ஸோ பட் ஒவ்வொரு பாட்டும் எனக்கு தெரிஞ்சு நாங்க வெறும் ப்ரோமோ ஷூட் பண்றதுக்கு நியூயார்க் போய் ஷூட் பண்ணிட்டு வந்தோம்.
ஸோ அந்த ப்ரோமோ ஃபுட்டேஜ்ல என்ன பாட்டு வைக்க போறாங்க எங்க யாருக்குமே தெரியல. இனிஷியலா நாங்க வந்துட்டு சரி இதே மோட ஏதான ரீமிக்ஸ் சாங் வைக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன யோசனை போச்சு. பட் இதே அப்படின்னு சொல்லி ஒரு ட்ராக் கொடுத்தாரு, வெறும் ஒரு 1 minute ட்ராக் அப்படின்னு சொல்லி. ஐ திங்க் அந்த ஒரு ட்ராக் தான் இந்த படத்தோட ஐடென்டிட்டியா மாறிச்சு ஃபார் த லாங்கஸ்ட் பீரியட் ஆஃப் டைம் அன்டில் நம்ம வேற கண்டென்ட் ரிலீஸ் பண்ற வரைக்கும். தட் பிகேம் த லாங்கஸ்ட் திங். அண்ட் அந்த 1 minute ட்ராக் நான் வந்துட்டு எத்தனை வாட்டி கேட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லி தெரியாது. அஃப்கோர்ஸ் வி ஆல் ஒர்க் இன் அவர் ஓன் ஃபிலிம்ஸ், பட் தென் என்ன இருந்தாலும் யூ பி அ லிட்டில் டிட்டாச் ஃப்ரம் யூர் ஃபிலிம்ஸ். மீனிங் ஜட்மெண்ட் போயிடும், ரொம்ப அட்டாச் ஆயிட்டோம்னா ஜட்மெண்ட் போயிடும். ஸோ எனக்கு அட்லீஸ்ட் நான் வந்துட்டு கொஞ்சம் டிட்டாச்சா இருப்பேன் டு அண்டர்ஸ்டாண்ட் வெதர் இது வந்துட்டு ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லி. பட் ஹியர் இஸ் ஒன் ஃபிலிம் ஆஃப்டர் வெரி லாங் டைம் எனக்கு அந்த சாங்ஸ் வந்து கேட்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் நான் ரொம்ப அவர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிட்டேன், இந்த இதே பார்ட் மட்டும் எனக்கு ஒரு 4 minutes சாங்கா பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி. அண்ட் இட்ஸ் ரெடி இப்போ. நைஸ். நீங்க ஒரு ஆக்டரா டிட்டாச் பண்ணி வச்சுக்கிறது இட் இஸ் டிஃபரெண்ட் திங். அது அட்டாச் ஆகிறத விட டிட்டாச்ல But it's also very difficult to detach Ah. also, because you have been playing the character Yeah. and you have been in the film. So But that also takes a skill to take yourself out of it and Ah. observe and be little like, okay, this is. ஒரு And அவுட்சைடரா also இருந்து a நம்ம lot of project actors actually like to control edits and a lot of things. Yeah, the final and everything. Yeah, so But see, when you that's have also commendable. technicians, each one does their own job. And இப்போ நாங்க வந்துட்டு ஒரு எடிட்டர் ஹையர் பண்ணிருக்கோம் இல்ல தமன் சார்னா everyone is good at their job. ஓகே. இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் என்னையும் ஹையர் பண்ணிருக்காங்கன்னா ஏதோ ஒன்னு நான் பண்ணுவேன்ற ஒரு விஷயத்தால தானே asked me to come. So I need to do my job right இல்லையா? So அங்க பார்க்கும்போது when it came to Taman sir, I think he had immense freedom. நாங்க வந்து ஷூட் பண்ணிட்டு இருப்போம், சாங்கே இருக்காது. நாங்க வந்து வேற பாட்டு போட்டு ஷூட் ஆமா. பண்ணிட்டு இருப்போம். சடனா வந்துட்டு இவர் கேரவான்ல இவர் நடிக்கணும் அங்க வந்து Okay. அந்த சாங்ல இவரு இருக்காரு. ஓகே, அந்த சாங் தான் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு கேரவான்ல இவர் ரெடி ஆயிட்டு இருப்பாரு, இன்னொரு கேரவான்ல அங்க வந்து கம்போசிங் போயிட்டு இருக்கோம். சுட சுட பாட்டு வரும். பாட்டு வந்து அந்த பாட்டு, பட் அதுல வந்து பிசஸ் தட்டுற மாதிரி ஒண்ணுமே இருக்காது. பியூட்டிஃபுல். I heard lot of stories about on-spot edit. For the first time I'm listening On on-spot spot music. music. எங்களோட செட்ஸ்ல வந்து நிறைய விஷயம் இந்த மாதிரி நடக்கும். இதயம் முரளி மிகப்பெரிய அளவில் வெற்றி அடையணும். இந்த டைட்டில் சொன்ன மாதிரி இட்ஸ் அ ஃபேமிலி டைட்டில். இட்ஸ் கனெக்ட்ஸ் வித் யூ என்டையர் ஆடியன்ஸ். அது இன்னும் பல இடங்கள்ல போய் மக்களை சேர்ந்தடையணும் சொல்லி விகடன் சார்பா வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.